ஓம் சக்தி. பக்தர் ஒருவர் அம்மாவிடம் அளவற்ற பக்தி கொண்டவர். ஒரு நாள் காலையில் குளியலறைக்கு சென்றபோது கால் இடறி கீழே விழுந்து விட்டார். கனமான சரீரமுடையவராகையால் கால், தொண்டை, இடுப்பு ஆகியவற்றில் பலமான அடிபட்டு வலியும் வேதனையும் தாங்க முடியாத அளவு ஆகிவிட்டன. படுக்கையிலிருந்து எழ முடியாமல் வலியும், கால்களை அசைக்க முடியாத நிலையில் வேதனையும் ஏற்பட்டு பல நாட்கள் படுத்த படுக்கையாக கிடந்தார். மருத்துவர்கள் பல முயற்சி செய்தும் பலன் ஏற்படவில்லை. அவரை எழச் செய்ய 2 அல்லது 3 கைத்தாங்கலாக கொடுத்து உதவ வேண்டியதாகிவிட்டது. இந்நிலையில் ஒரு நாள் இரவு அவர் அம்மாவின் 108 போற்றி சக்தி கவசம் படித்துவிட்டு, ஏழையாகிய என்னை இவ்வாறு பல நாட்கள் நடமாட விடாமல் படுத்த படுக்கையாக்கி வேதனையும் கொடுத்து விட்டாயே தாயே, அருள் கூர்ந்து என் பிழை பொறுத்து எனது வேதனையை நீக்க வேண்டுமம்மா என மனமுருகி வேண்டிக்கொண்டே தூங்கிவிட்டார். விடியற்காலை 4 மணி அளவில் ஒரு கனவு. கனவில் அந்த பக்தர் எங்கோ சென்று கொண்டிருக்கிறார். திடீரென அவருக்கு எதிர் திசையிலிருந்து நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் செவ்வாடையில் தனக்கே உரிய புன்னகையுடன் இவரை நோக்கி வருகிறார்கள். அம்மாவின் பக்கத்தில் ஒரு பெரிய நாகம் ஒன்று தனது படத்தை விரித்தபடி மிக ஆக்ரோஷமாக புஸ் புஸ் என்று சீறிக்கொண்டு வருகிறது. பங்காரம்மா அவர்கள் அந்த நாகத்தை அமைதியாக இரு என்று கூறுவது போல கையால் ஜாடை செய்கிறார்கள். உடனே அந்த நாகம் வெகு சீற்றத்தோடு அந்த பக்தரின் கால்களை கொத்துகிறது. உடனே அந்த பக்தர் பாம்பு பாம்பு என்று கத்தியபடி படுக்கையிலிருந்து எழுகிறார். அவரது சத்தம் கேட்ட குடும்பத்தினர் மின்விளக்கை போட்டு பாம்பை தேடுகின்றனர். காணவில்லை. இதற்குள் சுய உணர்வு பெற்ற அந்த தொண்டர் அது கனவு என உணர்ந்து மெய் சிலிர்க்கிறார். பிறர் உதவி இல்லாது தானே எழுந்து நிற்பதையும் கால்களிலோ மற்ற இடங்களிலோ சிறிது கூட வலி இல்லாமையும் கண்டு கண்ணீர் மல்க அம்மாவின் படத்தின் முன் விழுந்து வணங்குகிறார். வீடு முழுவதும் நடந்து சென்றும் திருப்தியடையாத அவர் தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வருகிறார். எந்த வலியும் ஏற்படவில்லை. அம்மா அவரின் கால்களை கனவிலேயே குணப்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை உணர்ந்து நன்றி செலுத்தி வருகிறார். இதிலிருந்து நம் பங்காரு அம்மா அவர்கள் கருணை உள்ளத்தையும் நம் மீது வைத்துள்ள பாசத்தையும் துயர்தீர் துணையாக வருவதையும் உணரலாம். ஓம் சக்தி.